நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று 2வது நாளாகவும் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் காரணமாக 25 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 25 பேர்ல 5 பேர் சிறைச்சாலை அதிகாரிகள் என்று சொல்லியும் 20 பேர் சிறை கைதிகள் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 13 பேருக்கு கிட்ட ஆபத்தான நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 25ஆக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய 2ஆம் நாள் சம்பவத்தில் என்னதான் நடந்திருக்கிறது, இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். நேற்று உங்களுக்கு தெரியும், முதல் நாள் நீர்கொழும்பு சிறைச்சாலை, அதாவது நீர்கொழும்பு மீகமுவ என்ற இடத்துல இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய 2 குழுக்களுக்கு இடையில் 2 பாதாள உலக குழுக்கள் தான். 2 பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக, அந்த மோதல் ஏற்பட்டதுக்கு காரணமே ஒரு போதைப்பொருள் பாவனையை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி, அதாவது இப்போ சிறைக்குள்ளே நைஸாக போதைப்பொருளை கொண்டு வராது தானே. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அவர்களை ஒரு மாதிரி கதைச்சி பேசி அவர்களுடைய சப்போர்ட்டோட உள்ளுக்குள்ளே போதைப்பொருளை கொண்டு வரது, அப்புறம் கையடக்க தொலைபேசிகளை வச்சுக்கிறது, அப்புறம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் இருக்கிறாக்களுக்கு கடிதங்கள் எழுதி கொடுக்குறது, உள்ளுக்கு இருந்துட்டு வெளியில் அவரை சுடு இவரை சுடு கட்டளை கொடுக்குறது, இதெல்லாம் சிறைச்சாலைக்குள்ளே நடந்துருக்கு தானே. ஏன்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிறாக்கள் மோசமான ஆக்கள், பாதாள உலக குழுவாக்கள். எனவே அந்த மாதிரி போதைப்பொருள் பாவனை சிறைச்சாலைக்குள்ள இருந்திருக்குது. அப்ப ஒரு குழு போதைப்பொருள் பாவிக்குது, அவர்களுக்கு போதைப்பொருள் கிடைக்குது என்று சொல்லி மற்ற குழு என்ன செய்திருக்குது, அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலை காவலர்களுக்கு, சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு. இதுதான் பிரச்சனை, அடிப்படையில் இதுதான் பிரச்சனை, போதைப்பொருள் பிரச்சனை. அப்ப அது காரணமாகத்தான் நேற்று சண்டை இடம்பெற்று நேற்று 2 பேர் கொல்லப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்று இடம்பெற்ற அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கே இரவு நள்ளிரவு வரைக்கும் மாற்றி மாற்றி கைதிகள் சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாக பிறகு போலீசார், STF, கலகம் அடக்கும் பிரிவு என்று சொல்லி எல்லாரையும் கொண்டு போட்டு அடக்கித்தான் நேற்றைய சம்பவம் அப்படியே முடிஞ்சது. அப்புறம் இன்றைய விடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமை சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆக்கள் எடுக்கிறது தானே. அதில் காலமை 10 மணிக்கு திருப்பி மறுபடியும், ஏனடா நேற்று 2 பேர் கொல்லப்பட்டது, அப்போ அந்த டீமை சேர்ந்த ஆக்கள் மற்ற டீமுக்கு அடிக்கணும் என்று சொல்லி பிளான் பண்ணிட்டு ஏற்கனவே பிளான் பண்ணி போட்டு இன்றைக்கு காலமை திடீரென்று பெற்றும் எண்ணிக்கையில் எல்லாம் ஒன்று கூடி மாறி மாறி சண்டை பிடிச்சி தாக்குதல் நடத்தி, அதில் என்ன பிரச்சனை சொன்னால் அவையில் விட்ட பிள்ளைன்னு சொன்னால் இப்போ கைதிகளுக்குள்ள அடிபட்டிருந்தா அது வேற பிரச்சனையாக போயிருக்கும். ஆனால் கைதிகள் சிறைச்சாலை காவலர்கள், என்ற காவலர்கள் தடுக்க போயிருப்பினும் தானே, தடுக்க போன காவலர்கள் மேலே தாக்குதல் நடத்தி 5 காவலர்கள் முதல் கட்டமாக கொல்லப்படுறார்கள். அப்போ காவலர்கள் கொல்லப்பட்டா, அதாவது யூனிஃபார்மில் இருக்கிற காவலர்கள் கொல்லப்பட்டா அங்கே இருக்கக்கூடிய போலீஸும் ஆர்மியும் சும்மா இருக்குமா? இல்லை தானே. அப்போ அங்கிருந்த போலீஸ், ஆர்மி, STF எல்லாரும் சேர்ந்து போட்டு வெளுத்து தள்ளினதில் இவ்வளவு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான ஆக்களுக்கு துப்பாக்கி சன்னங்கள் பாஞ்ச காயமா உடம்பு முழுக்க. ஏன்னு சொன்னால் அவ்வளோ பேர் சூடு வாங்கியிருக்கணும். இப்போ கும்பலா வந்திருந்தோண்டு சிறை காவலர்கள் மேலே தாக்குதல் நடத்தைக்குள்ள அல்லது கும்பலா சேர்ந்து அட்டிப்பட்டு கொண்டு வரைக்குள்ள என்ன செய்யணும், முதல்ல வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அது பிரயோசனம் இல்லை. ஏன்னு சொன்னால் இவைக்கெல்லாம் வானத்தை நோக்கி சுட்டு பிரயோசனமே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒரு தடவை சாதாரண ஆக்கள் இல்லை, எல்லாரும் ஏற்கனவே கொலை செய்தாக்களும், கஞ்சா கடத்தினாக்களும், போதைப் பொருள் கடத்தினாக்களும் சொல்லி எல்லாம் பாரிய குற்றங்களோட சம்பந்தப்பட்டாக்கள், குற்றங்களுக்கு பழக்கப்பட்டாக்கள். எனவே அந்த மாதிரி ஆக்களுக்கு வானத்தை நோக்கி சுட்டு ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே போனா போதுன்னு சொல்லி போட்டு கண்மூடித்தனமாக போட்டு வெளுத்ததில் இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காயமடைந்தவர்களில் 13 பேர் சீரியஸாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நிறைய ஃபோட்டோக்களும் வீடியோக்கள் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தே இருக்குது. ஆனால் போட்டு காட்ட முடியலை என்று சொன்னால் எல்லாம் ரத்தமும் வன்முறையும் அப்படி என்று இருக்கிறபடியால் யூடியூப்பில் போட முடியாது. போடக்கூடிய வீடியோக்களை மட்டும் நான் போட்டு காட்டுறேன். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் நீர்கொழும்பு சிறைச்சாலை இப்பொழுது இரத்த களரியாக மாறி இருக்கிறது. மிக பெரும் வன்முறை சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் கூட இன்னமுமே நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் வரையல என்று சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் அடுத்த பிரச்சனை என்று சொன்னால் வெளியில கூடின உறவினர்கள், அதாவது சிறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கைதிகளுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், குடும்பாக்கள் நிப்பினம் தானே. எப்படியும் என்னோட தங்கட பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி பயம் இருக்கும் தானே. அப்போ அவர்கள் நேற்று வந்திருந்தோண்டு நேற்றே பெரும் எண்ணிக்கையில் ஆக்கள் வெளியில் நின்று அவர்களே ஒரு மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட பெரும் எண்ணிக்கையிலான ஆக்கள் அங்கேயும்
ஒரு முருகல் நிலைமை ஏற்பட்டு எங்களை பார்க்க விடுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி எப்படியும் அவர்களுக்கு ஒரு துடிப்பு இருக்குன்னு தானே. அந்த ஒரு பிரச்சனை வந்து வெளியில் அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை சமாளிக்கிறதே வந்து பெரிய கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில் வந்து விமானப்படையினுடைய ஒரு ஹெலிகாப்டர், அதாவது பெல் 412 இந்த ஹெலிகாப்டரும் ட்ரோன்களும் வந்து சுற்றி பரப்பில் ஈடுபட்டு ஜெயிலுக்குள்ளே என்ன நடக்குது என்று சொல்லி அதை கண்காணித்து கொண்டதாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அப்போதான் கலவரங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லி. எனவே இந்த கைதிகள் வந்து ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஆக ஓவராக வந்து வன்முறையில் ஈடுபட்டதால் வேற வழி இல்லாமல் அவர்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்றுதான் இப்போ பிந்தி கிடைச்சிக்கிற தகவல்கள். எனவே 100க்கும் அதிகமானவர்கள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள். அதில் கணிசமானவர்கள் வந்து நீர்கொழும்பிலிருந்து இப்பொழுது கொழும்புக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. படுகாயமடைந்தவர்கள் வந்து இன்னுமே சிறைச்சாலை அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்கள் வந்து 8 பேர் மட்டும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனையவர்களை அடையாளம் காணுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே இந்த வன்முறைகள் இந்தியோட அடங்கி அப்படியே இல்லாமல் போயிடுமா அல்லது தொடர்ந்து நாளைக்கும் நாளண்டைக்கும் நீடிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான நடவடிக்கை ஒன்று எடுக்கப்படுது. இந்த சிறைச்சாலைக்கு தானே நீர்கொழும்பு சிறைச்சாலை அதை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து காலி பண்ணுறேன்னு சொல்லி, அதாவது எல்லா சிறை கைதிகளையும் ஏற்றிக்கொண்டே வேறு சிறைகளை கூட பிரித்து விட்டு விட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ அடங்கி போய் பேசாமல் இருப்பினோம். என்னென்னு சொன்னால் ஒரே சிறைச்சாலைக்குள்ளே வந்து கனகாலமாக இருக்கும்போது பிறகு அவர்களுக்குள்ள ஒரு பழக்கம் வந்து அவர்கள் ஒரு டீம் ஆகி கதைச்சி பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து நான் அப்படி செய்கிறேன் நீ இப்படி செய்யன்னு சொல்லி ஒரு இதொண்டு வருந்தானே. ஆனால் எல்லாரையும் வந்து தனித்தனியாக பிரித்து கொண்டே வேறு இதில் கொண்டே போட்டு விட்டால் அங்கெல்லாம் புதாக்கள் தானே, அதனால் பேசாமல் இருப்பினோம்ன்றதுக்காக இப்போ நீர்கொழும்பு சிறைச்சாலையை வந்து முற்று முழுதாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் வந்து வெளியேற்றுகின்ற நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் உடனடியாக வன்முறைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்தியான் கோபத்தை வச்சு கொண்டு பிறகு நாளைக்கு யோசிச்சு பாருங்க, நேற்று செத்தது வந்து வெறும் 2 பேர் மட்டும்தான். சரி 2 பேர் செத்தாங்கலண்டி போட்டு அதை அப்படியே பேசாமல் விடுறதுக்கு அவர்களுக்கு பழி வாங்குறேன், செத்தாக்களுக்காக நான் பழி வாங்குறேன்னு சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கு 20 பேர் செத்திருக்கிறோம் கைதிகள். அப்போ அது முழுக்க தேவையில்லாத வேலை தானே. எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. பிறகு இந்த 20 பேருக்கு பழி வாங்குறோம் போட்டு நாளைக்கு ஆரம்பிச்சு சொன்னால் அந்த நம்பர் வந்து இன்னுமே கூடும். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக உடனடியாக கைதிகள் அனைவரும் வெளியேற்றப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த வன்முறைகள் எல்லாத்துக்குமே வந்து அடி அத்திவாரம் மூல காரணம் யார் என்று சொல்லி இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க. சுரேஷ் என்று சொல்லி ஒரு ஆள் தான் காரணம் என்று சொல்லி. அவருடைய முழு பேர் வந்து கட்டுவெல்லேகம சுரேஷாம். கட்டுவெல்லேகம என்ற இடத்தை சேர்ந்தால் போல இருக்கு. அவர் வந்து கெஹல் பத்ர பத்மே இருக்காரு தானே, கெஹல் பத்ர பத்மையினுடைய மிக நெருங்கிய ஒரு சகா என்று சொல்லப்படுகிறது. அவர் வந்து பாரிய குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர், போதைப் பொருள் கடத்தல், கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு கைதி. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2016ஆம் ஆண்டில் ஒரு விகாரைக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய பிக்கு ஒரு ஆளுக்கு வந்து அவரை வந்து கட்டி வச்சுட்டு அங்கே ஏதோ வன்முறையில் ஈடுபட்டாராம் என்று சொல்லி அந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு தான் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வந்து இந்த சுரேஷ் என்று சொல்லப்படுற நபர் வந்து அடைச்சி வைக்கப்பட்டிருந்தவர். எனவே அவருடைய ஏற்பாட்டு கீழே இது வந்து நீண்ட காலமாக திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு சம்பவம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ஒரே சிறைக்குள்ளே வந்து கனகாலமாக இருக்கைக்குள்ள அவர்களுக்குள்ள ஒரு பழக்கம் வந்து ஒரு டீம் ஆகி அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி இந்த மாதிரி தாக்குதலில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்து இந்த போதைப் பொருள் வச்சிருந்ததை காட்டி கொடுத்தோன்னே உடனே அது வந்து வன்முறையாக வெடித்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் வந்து இந்த சுரேஷ் என்று சொல்லப்படுற நபர் வந்து கொல்லப்பட்டுட்டாரா இல்லை இருக்கிறாரா இன்னும் தெரியல. ஆனால் அவர் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அடிப்படை காரணம் வந்து இந்த சிறைச்சாலையில் வந்து வசதிகள் போதாது, அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுது. என்னென்னா 1500 கைதிகளுக்கு தானாம் இங்கே இடம் இருக்கா. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 1500 பேருக்கு தான் இடம் இருக்குது. அப்போ 1500 கைதிகள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஏனைய வசதிகள், டாய்லெட் வசதிகள்ல இருந்து எல்லாமே வந்து அந்த 1500 பேருக்கு ஏற்றபடி தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2800 கைதிகள் அங்கே இருக்கணுமா. அப்போ திடீரென்று பெற்றும் எண்ணிக்கையிலான கைதிகள் ஓவர்ஃப்ளோ ஆகி வரும்போது ஜெயிலுக்குள்ளே வந்து என்ன நடக்கும், அடிப்படை வசதிகள் வந்து இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு டாய்லெட்டுக்கு போகிறதுக்கே வந்து சண்டை பிடிச்சி கியூவில் நின்று அட்டிப்பட்டு டோக்கன் எடுத்து இந்த மாதிரி கணக்க பிரச்சனைகள் ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய பிரச்சனைகளாம் சிறைச்சாலைக்குள்ளே. அது காரணமாகவும் நீண்ட காலமாக முரண்பாடு இருந்ததாக சொல்லப்படுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ கைது செய்யப்படுற, அதாவது இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு இப்போ கைது செய்யப்படுற இந்த பாதாள உலக கும்பல்கள், போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் எல்லாருமே வந்து ஜெயிலுக்குள்ளே போனதான் அங்கே தான் இருக்கணும். விடுதலை கிடையாது. அல்லது காசை கொடுத்துட்டு வெளியால் வர்றது, அரசியல்வாதிகளோட செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு வெளியால் வர்றது, இந்த விளையாடணும் கிடையாது தானே. எனவே போனால் ஜெயிலுக்கெல்லாம் இருக்கணும். அதனால் வந்து கடந்த ஒரு 1.5-2 வருஷத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான ஆக்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி அடைக்கப்படுகின்றார்கள். அப்போ அதனால் இடம் காணாது. ஒட்டுமொத்த இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகள் இருக்குத்தானே, எல்லா சிறைச்சாலைகளையும் எடுத்து பார்த்தோம்னா
30,000 பேருக்கு தானாம், 30,000 கைதிகளுக்கு தானாம் இடம் இருக்காம். ஆனால் தற்போது வந்து 40,000க்கும் அதிகமான கைதிகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்களாம். இது வந்து கிட்டத்தட்ட 286% அதிகம் என்று சொல்லி, ஒரு சில இடங்களில் வந்து 286% அதிகமான கைதிகள் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்பாலேயே வந்து சுட்டிக்காட்டப்பட்டது என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று சொல்லுது. எனவே சிறைச்சாலைகளை வந்து அதிகரிக்கணும், சிறைச்சாலைகளினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து கைதிகளை வந்து பிரிக்கணும் என்று சொல்லி ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால், அந்த அளவுக்கு குற்றம் செய்கிற ஆட்கள் வந்து மலிஞ்சு போச்சு, நாட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த கடலில் வந்து போதைப் பொருளை கடத்தி கொண்டு வருகிறது தானே, முதல்ல வந்து ஒரு 5 பேரை பிடிக்கும் போலீஸ், போயிட்டு பிடிச்சு கொண்டு அவையில் ஜெயிலுக்குள்ளே போட்டால் எண்ணி ஒரு 10 நாள் கழித்து இன்னும் ஒரு 5 பேர் பிடிபடுவினோம், பிறகு இன்னும் ஒரு 10 நாள் கழித்து அடுத்த ஒரு 5 பேர், இப்படியே மாறி மாறி பிடிபட்டு அப்போ ஏற்கனவே கொஞ்சம் பேர் பிடிபட்டால் மற்றாக்கள் திருந்தோணும் என்று சொல்லி அந்த நோக்கம் கிடையாது. அதேமாதிரி இந்த கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து வாராக்கள் வந்து போதைப் பொருளை கொண்டு வரது, ஏற்கனவே கொஞ்சம் பேர் பிடிபட்டு ஜெயிலுக்குள்ளே போனாலும் திரும்ப 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 நாங்கள் ஒவ்வொரு நாள் தான் செய்திகளில் சொல்கிறோம், இன்றைய கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து 2 பேர் பிடிபட்டது, 3 பேர் பிடிபட்டது, போதைப் பொருளை கொண்டது, தாய்லாந்தில் இருந்து குஷ் போதைப் பொருளை கொண்டது, அப்படி இப்படின்னு சொல்லி செய்திகளில் டெய்லி தான் வந்துட்டு இருக்குது. எனவே குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை வந்து பெருகி கொண்டு தான் போகுது. அப்போ அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும், கைது செய்து ஜெயிலுக்குள்ளே போடத்தான் வேணும். அப்போ வேறு வழியே இல்லை. அதனால கைதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாகவும் கைதிகளுக்கு இடையிலான முரண்பாட்டுக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுது. தற்போது மருத்துவமனையிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்னும் ஒரு தகவலில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த காயமடைந்து சிகிச்சை பெற்று கொண்டு வர சிறை அதிகாரிகளினுடைய எண்ணிக்கை 18 என சொல்லப்படுகிறது. அதே போல் எஸ்டிஎஃபினுடைய எண்ணிக்கை வந்து 6 பேர், 6 எஸ்டிஎஃப் வந்து காயமடைஞ்சிருக்குது. அதே போல் போலீசாருடைய எண்ணிக்கை 3 என சொல்லப்படுகிறது. கைதிகளினுடைய எண்ணிக்கை அன்னளவாக 65 என சொல்லப்படுகிறது. இது மருத்துவமனையிலிருந்து தற்போது கிடைக்கப்பட்ட ஒரு தகவல். அதே மாதிரி இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றதுக்கு இன்னும் 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளில் வந்து இப்போ சாதாரண சின்ன சின்ன கேஸுகளில் போயிட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார்கள், விசாரணைகளை எதிர்கொள்கிறார்களும் இருக்கணும். ஆனால் 65% ஆட்கள் வந்து மோசமான ஆக்கலாம், எல்லாம் போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் போதைப்பொருள் பாவனையாளர்களும் அதே போல பாதாள உலக கும்பலும் என்று சொல்லி இந்த 65% ஆட்கள் வந்து ஆபத்தான குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறது. அதில் வந்து 26 தெரிவு செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆபத்தான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் 26 பேர் இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. எனவே எல்லாரும் சேர்ந்துதான் வன்முறையில் வந்து ஈடுபட்டிருக்கணும். அதை விட இன்னும் ஒரு சிக்கல் என்னென்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே வந்து வன்முறை சம்பவம் இடம்பெற ஆரம்பித்த உடனே வெளியில் வந்து தகவல் வர்றதுக்கு லேட் ஆகிட்டான். இப்போ போலீஸுக்கோ ஆமிக்கோ வந்து தகவல் கொடுத்தாவே உடனே வரணும் தானே, ஏனெண்டா போலீஸும் ஆமியும் எந்த நேரம் ஜெயிலுக்குள்ளே நின்று பார்த்து நிற்க முடியாது தானே. அப்போ வன்முறையை கட்டுப்படுத்தின பிறகு நேற்று அவர்கள் திரும்பி தங்களுடைய கேம்புக்கு போயிருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு தகவல் கொடுக்க லேட் ஆகிட்டாமே என்று சொன்னால், அவங்களுக்கு தெரியும் சிறைச்சாலைக்குள்ளே வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக இந்த சிக்னல் ஜாமர்ஸ் என்று சொல்லி ஒரு கருவிகள் இருக்குது தானே, அந்த கருவி வந்து பொருத்தி விடுறது. அப்போ அந்த கருவிகளை வந்து பொருத்தி விட்டால் அங்கே வந்து இந்த மொபைல் ஃபோன் சிக்னல் வந்து வேலை செய்யாது. ஏன்னு சொன்னால் அது ஜாம் பண்ணி அதை பிளாக் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது அது கைதிகளுக்கு ஓகே, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் அது ஒரு பாதிப்பை தானே கொடுக்கும். ஏன்னு சொன்னால் அவசரத்துக்காகவே இந்த மொபைல் ஃபோன் வந்து வேலை செய்யாது. எனவே வெளியில் இருக்கிறார்களுக்கு, வெளியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கொடுக்க தாமதமானதும் உள்ளுக்குள்ள வன்முறைகள் அதிக அளவில் நடந்ததுக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. எனவே சுருக்கமாக எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், இலங்கையில் வந்து சிறைச்சாலைகளினுடைய எண்ணிக்கை காணாது, இருக்கிற சிறைச்சாலைக்குள்ளே வந்து அளவுக்கு அதிகமான கைதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து அங்கே அடிப்படை வசதிகளிலிருந்து, டாய்லெட் வசதியிலிருந்து நிறைய வசதிகள் ஆட்களுக்கு கிடையாது. எனவே சிறைக்கு போகிறது கஷ்டமான வேலை. ஆகவே இதுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு தீர்வு தான், எந்த ஒரு பிழையும் செய்யாமல் குற்றமும் செய்யாமல் பேசாமல் இருந்துட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை தானே. இது வந்து எங்களுடைய ஆக்களும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய ஆக்களும் வந்து வாழ்வெட்டு குழு, வீடு பூந்து வெட்டுறது, பெட்ரோல் கொண்டு வீசுறது, பிறகு சாமத்தில் வந்து வீட்டுக்குள்ளே பூந்து சிசிடிவி கேமராவை அடிச்சுடைச்சு போட்டு அங்கே தனியே இருக்கிற முதியவரை வந்து கொல்றது, இந்த மாதிரியான வேலைகள் வந்து எங்கட பகுதிகளிலே, வடக்கு கிழக்கு பகுதிகளிலே நடக்குது. எனவே எல்லாருமே வந்து திருந்தி ஒழுங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. இனி ஜெயிலில் கூட பாதுகாப்பு இல்லை. வெளியில் ஏதாவது செய்து போட்டு போய் ஜெயிலில் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி கடைசி வரைக்கும் நிற்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஜெயிலேயே பாதுகாப்பு இல்லை. எனவே குற்றங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் இதுக்கான ஒரே வழி. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.